I've never had it before. It's கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது பிகாஸ் எல்லா டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஒன்றுமே அப்படிலாம் வித்தியாசமாக இல்லை எனக்கு யூ ஆர் அ கீட்டோ ப்ரோ. நான் லைக் ஐம் திஸ் மை ஃபர்ஸ்ட் கீட்டோ மீல். இல்லை அப்படி இல்லை, அது அந்த ஸ்டிவியா வந்து ரொம்ப இனிப்பு அதிகம். they say stevia is 100 times sweeter than normal sugar. பட் இட்ஸ் பெட்டர் இல்லை? வெரி குட். உங்களுக்கு இன்சுலின் ஸ்பைக்கே ஆகாது. எனிபடி வித் எனி அமௌண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் கேன் ஹேவ் இட் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? என்ன காஃபி பெஸ்ட்? இந்த மாதிரி பிசிக் வேணும்னா இன்ஸ்டன்ட் காஃபி நல்லதா, ஃபில்டர் காஃபி நல்லதா, பிளாக் காஃபி நல்லதா, புல்லெட் காஃபி நல்லதா? நண்பர்களே, சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போற வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணீங்க. சயின்டிஃபிக்கா எடுத்தா நல்ல பிசிக் மெயின்டைன் பண்றதுக்கு கேலோரிஸ் தான் முக்கியம். ஸோ டைப் ஆஃப் காஃபி விட்டுட்டு அதுல இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு அதுதான் மேட்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ட் காஃபி இல்லைன்னா ஃபில்டர் காஃபில பால் தான் முக்கியம். ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணா அதுல கேலோரிஸ் ரொம்ப அதிகமாயிடும் பிகாஸ் ஆஃப் த ஃபேட் கண்டென்ட். லைக் வை சுகர் யூஸ் பண்ணா கேலோரிஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ பால் காஃபி பிடிக்கும்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுல் ஃபேட் மில்க் ஸ்லிம் மில்க் யூஸ் பண்ணீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் ஸ்டீவியா யூஸ் பண்ணீங்க. அவ்வளோதான். இல்ல கேலோரிஸ் கம்மியா இருந்தா என்னோட பிசிக் மாதிரி பிசிக் மெயின்டைன் பண்றதுக்கு பிளாக் காஃபி குடிங்க, 0 கேலோரி. பிரிகாஷன் என்னன்னா தூங்குறதுக்கு 3 to 4 hours முன்னாடி குடிக்க கூடாது. ஓகேவா? வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக வீட்டிலேயே எளிதாக வளர்த்து பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை துளசி செடி பற்றிய தகவல்களை இன்றைய சிறப்பு பார்வையில் பார்க்கலாம். சர்க்கரையை விட பன்மடங்கு இனிப்புத்தன்மை கொண்ட இனிப்பு துளசியே இதற்கு காரணம். சர்க்கரை வியாதிக்கு அருமருந்து என்பதால் வீடுகள் தோறும் இனிப்பு துளசி வளர்க்கும் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது பழமொழி. சர்க்கரை நோயை இனிப்பால் விரட்ட வேண்டும் என்பது புதுமொழி. ஒரு அரை கிளாஸ் பாலும் 1/4 கிளாஸ் தண்ணியும் கலந்துக்குங்க. கூட வந்து எப்பவுமே ஒரு 2 ஸ்பூன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னா அதை ஒரு ஆஃப் சுகராக மாற்றிடுங்க. 2 ஸ்பூன் சுகருக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை துளசின்னு சொல்லக்கூடிய ஸ்டீவியான்னு ஒன்று வந்திருக்கு. அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கலோரியாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி காஃபி டீக்கு நீங்கள் ஸ்கிம்டு மில்க் யூஸ் பண்ணி சுகரை வந்து ஆஃப் சுகராக பயன்படுத்தி. ஒரு விஷயம் என்னன்னா டீ வந்து நல்லது. சாதாரண தேநீர் சர்க்கரை போடாமல் பச்சை தேநீராக 2 வகையில் பிளாக் டீயாகவும் எடுக்கலாம், இல்லை பச்சை தேநீருங்கிற க்ரீன் டீயாகவும் எடுக்கலாம். இந்த பிளாக் டீ க்ரீன் டீயில் ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக லேசான இனிப்பு வேணும்னா இயற்கையான இனிப்புகள் உள்ள இந்த ஸ்டீவியான்னு சொல்லுவாங்க, இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க. அது இப்போ கடைகள்ல எல்லாம் கூட கிடைக்கிது. அந்த இனிப்பு துளசி பொடியை போட்டு சாப்பிடலாம். What I would like to say is that alternative sweeteners or artificial sweeteners as they are called, which includes stevia, which incidentally is a plant-based product. We always keep talking that plant-based products are safe. Okay, so that is stevia is a plant-based product and it's very widely used and is absolutely safe. ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அது விஷம். 50 வருஷத்துக்குள்ளே தான் வந்தது. நம்ம தாத்தாக்க யாருக்கு டயபெட்டிக் தெரியாது, ஹார்ட் அட்டாக் தெரியாது. குறுக்கில் என்ன வந்தது? இந்த ஒயிட் சுகர் தான் வந்தது. இதே ஜப்பான் நாட்டில் என்ன பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு வந்தது, அவங்க ஒயிட் சுகர் போகவே இல்லை. அவங்க ஸ்டீவியா சீனித்தல் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஏஜ் பாருங்கள், நம்மளோட ஏஜ் பாருங்கள். அவங்க வந்து 100க்கு மேலே ஆவரேஜ், நமக்கு வந்து 65 தான் சொல்கிறாங்க ஆவரேஜ் சொல்கிறோம் அதில். ஸோ வந்து சுகர் ஃப்ரீ டேப்லெட் சொல்லுவாங்க. அது இந்த எதில் செய்கிறாங்கனாக்கா அது வந்து ஆக்சுவலி சிந்தட்டிக் கெமிக்கல்லே தான் செய்யலாம். நான் என்ன சொல்லிங்க, சின்ன ஒரு தொட்டியில் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுலேருந்து என்ன பண்ணலாம், ஒரு பெரிய மரம் எல்லாம் ஆகாது, பெரிய இடம் தேவையில்லை, கொஞ்சமாக வெயில் பட்டால் போதும், பால்கனிலையோ எங்கே மொட்டை மாடி எங்கேயும் இடம் வச்சுக்கலாம். நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு 10 மாதம் பிரச்சனை இருக்கா அந்த செடி. ஸோ வந்து அந்த செடி வந்து நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அது சாப்பிட்டாச்சுன்னாக்கா பல்லுக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது. அது ஸோ இன்னொன்று என்னக்கா, அது என்ன சொல்கிறாங்கக்கா, இந்த சீனி துளசி இது வந்து ஆண்டோட நம்ம கிஃப்ட். இது வந்து பிரசாதம். Coconut sugar 5, brown sugar 4, raw honey 6, chicory root syrup 8, whole dates 7, aspartame 3, high fructose corn syrup 1, pure stevia extract 9, refined white sugar 2, pure monk fruit extract 10. ஸ்டீவியா பத்தி நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதை பத்தி சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்டீவியான்றது ஒரு நேச்சுரலா கம்ப்ளீட்டா பிளான்ட்ல இருந்து வருது. ஸ்டீவியா ரபுதியானா என்ற ஒரு செடியில இருந்து. இது நம்ம நார்மல் சர்க்கரையை விட 200ல இருந்து 300 டைம் ஸ்வீட்டா இருக்கிறதுனாலயும் இதுல கேலரிஸே இல்லாததுனால கம்மி குவான்டிட்டிலேயே நம்மளுக்கு அதிக இனிப்பு கிடைக்குது. ரெண்டாவது, இது ஜெனரலி ரெகக்னைஸ்ட் as safe. அப்படின்னா 4 mg per kg பாடி வெயிட். நீங்க 70 கிலோ ஆளுன்னா 300 mg ஒரு நாளைக்கு எடுக்கலாம். அந்த
டோசேஜ்ல எடுத்தீங்கன்னா this safe. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், டயபெட்டிக் உங்களுக்கு காஃபி டீ கொஞ்சம் இனிப்பா தேவைன்னா ஸ்டீவியா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாள்ல ஒரு டயட் சோடா நீங்க குடிக்கிறீங்கன்னா பரவாயில்ல. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு ஸ்டீவியா பத்தி கேட்டுட்டு இருக்காங்கல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த புத்தாண்டுல உடல் எடையை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் இல்ல அதை குறைக்கணும் அப்படின்னா இனிப்புகளை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நார்மலா பயன்படுத்துற இந்த சர்க்கரைக்கு பதிலாக வந்து நாட்டு சர்க்கரை இல்ல தேனை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. தேனாகட்டும் நாட்டு சர்க்கரை ஆகட்டும் அதுலேயும் வந்து கலோரிஸ் இருக்குங்க. நீங்கள் உண்மையிலேயே வந்து இனிப்பும் வேணும் ஆனால் வந்து கலோரிஸே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீனி துளசியை வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நார்மலாக இருக்கிற சர்க்கரையோட வந்து 100-150 மடங்கு வந்து அதிகமான இனிப்புத்தன்மை இருக்கிறது. அதனால் நீங்கள் குறைந்த அளவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே வந்து போதுமானது. இதில் 0 கேலோரிஸ் இல்லைன்னா சுத்தமாகவே வந்து கேலோரிஸே இல்லாத காரணத்தினால இது நமக்கு உணவுலேருந்து இந்த இனிப்பு உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கலோரிஸை நீங்க தாராளமா தவிர்க்கலாம். ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். அறுசுவைகள்ல இனிப்பு சுவை தான் நம்மில் நிறைய பேருக்கு பிடித்த சுவை. சர்க்கரை நோயாளிகள் இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையம் இருக்கு. வெள்ளை சர்க்கரையை விட 30 மடங்கு அதிகமான இனிப்பு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் சீனி துளசி. த கேண்டி லீஃப் அப்படின்னு சொல்றோம். பொட்டானிக்கல் நேம் ஸ்டீவியா ரிபவுண்டியானா. இதில் இருக்கக்கூடிய ஸ்டீவியல் கிளைகோசைட்ஸ் தான் அதிகமான இனிப்பு சுவைக்கு காரணம். சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை, இருதய நோயாளிகள், உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதிகமாக கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சீனி துளசியை பயன்படுத்தலாம். இந்த இலைகளை பச்சையாகவோ இல்லை இந்த இலைகளை உலர்த்தி அதை பவுடர் ஃபார்ம்லேயோ நம்ம பயன்படுத்தலாம். இல்லை ஜென்ரலாக நம்ம ஹெர்பல் டீ குடிக்கிறோம், காஃபி டீ குடிக்கிறோம் அப்படின்னும்பொழுது இந்த இலை பவுடரை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதிகமான இனிப்பு சுவையும் இருக்கிறதுனால நமக்கு உடலுக்கு சக்தியும் ஆற்றலும் உடனடியாக கிடைக்கும். இந்த சீனி துளசியை நம்ம வீடுகளிலே எளிமையாக வளர்க்கலாம். நன்றி.